மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் இதெல்லாம் போட்டு ட்ரையாக நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ தேங்காய், இந்த குழம்புக்கு தேவையான தேங்காயை ட்ரையாக பண்ணிக்கணும். ஒரு 1/4 மூடிக்கு கம்மியாக. எலுமிச்சம் சைஸில் புளி எடுத்து கரைச்சிக்கணும். அதில் மிளகாத்தூள் 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் மல்லித்தூள், மஞ்சள் 1/2 ஸ்பூன் போட்டு இது கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்ப தாளிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் காஞ்சோன்னே கடுகு 1 ஸ்பூன் போட்டாச்சு, வெந்தயம் 1 ஸ்பூன் போட்டாச்சு, தாளிப்பு வடகம் கொஞ்சம் போட்டுட்டு இப்போ பூண்டு போட்டு வதக்கிடணும். கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கணும். பெருங்காயம் இப்போ போடணும், போட்டு நல்லா வதக்கணும். இந்த வெங்காயம் பூண்டு இந்த அளவுக்கு வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளியை அதில் ஊற்றிடலாம். ஊற்றி இது நல்லா கொதிக்கணும். அது கொஞ்சம் கழுவி தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதி வரணும். உப்பு இந்த டைமில் தேவைக்கேற்ப பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா புளி ஊற்றி கொதிச்சுக்கிட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச பொடி கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு இது தண்ணி ஊற்றி அரைச்சிருக்க அந்த விழுதை அதில் ஊற்றிடணும். கொஞ்சம் கழுவி தண்ணி அதில் ஊற்றி இது நல்லா கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் தண்ணியும் விட்டுக்கலாம், ஏன்னா திக்காக இருக்கும் அதனால். இப்போ நல்லா அது கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் ட்ரை பவுட்ரை சேர்த்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கொதி விட்டால் போதும். இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய் ஊற்றிருக்கேன். மிளகு தக்காளி 1 ஸ்பூன் போட்டு இது வெடிக்கும். சிம்மில் வச்சுட்டு இதை அப்படியே குழம்புல தூக்கி ஊற்றிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஊற்றி நல்லா ஒரு கலக்கி ஒரே ஒரு கொதி மட்டும் வந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நேரம் விட வேண்டாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பூண்டு வெங்காயம் போட்ட புளிக்குழம்பு. நான் மறந்துட்டேன், வெல்லம் ஒரு பிஞ்சு போட்டுக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்கும். கடைசியாக மிளகு தக்காளி வத்தலை வறுத்து போடணும். இது மருந்து குழம்பு மாதிரி. சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி